அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். இஸ்லாம் மதத்தில் சிந்தப்பட்ட முதல் இரத்தம். இஸ்லாம் மதத்தை பின்பற்றியவர்களுக்கும் அரபு குறைஷிகளுக்கும் ஏற்பட்ட பகைமை சண்டையில் போய் முடிந்தது. ஷர் அவர்கள் தன் கையில் கிடைத்த ஒட்டகத்தாடையின் எலும்பை வைத்து இஸ்லாமியர்களை எதிர்த்த அரபு குறைஷிகளை தாக்கினார். இதனால் பலர் அடிபட்டு இரத்தம் சிந்தியவாறு அங்கிருந்து ஓடிப்போனார்கள். இதுவே இஸ்லாம் மதத்திற்காக சிந்தப்பட்ட முதல் இரத்தமாகும். இதனை கேள்விப்பட்ட முகமது நபிகளோ இஸ்லாமியர்களை கண்டித்தார். இனி குறைஷிகளே சண்டைக்கு வந்தாலும் கூட நீங்கள் அவர்களை எதிர்த்து தாக்கக்கூடாது என கேட்டுக்கொண்டார். நம்மை எதிர்ப்பவர்கள் ஏளனம் பேசுபவர்களிடமிருந்து நீங்கள் கண்ணியமாக விலகிவிட வேண்டும் என்றும் கூறினார். குரானின் இறுதி அத்தியாயத்தில் இது பற்றியே கூறப்பட்டுள்ளது. இதன் பின்னர் சுமார் 3 ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் அரேபிய குறைஷிகளிடமிருந்து விலகியே வாழ்ந்து வந்தார்கள். இஸ்லாம் மதம் தோன்றிய 3 ஆண்டுகள் வரையிலும் கூட மொத்த இஸ்லாமியர்களினுடைய எண்ணிக்கை வெறும் 40 பேர் மட்டுமே. 4ஆம் ஆண்டில்தான் இஸ்லாமியர்கள் இறை கட்டளையின்படி வெளிப்படையாக தங்களின் மத கருத்துக்களை மக்களிடம் கூறத் தொடங்கினார்கள். இஸ்லாம் மதத்தை உதாசீனப்படுத்தியவர்கள், ஏளன பேச்சு பேசியவர்கள் போன்றோர்களுக்கு கூட முகமது நபிகள் தனது கருத்தை பணிவாகவும் அன்போடும் எடுத்து கூறினார். நபிகளிடம் பேசிய பின்னர் எதிர்ப்பு தெரிவித்த அனைவருமே இஸ்லாமியர்களாக மாறிப்போனார்கள். அரேபிய தீபகற்பத்தில் வாழ்ந்த குறைஷிகள் பெரும்பாலும் வணிக தொழிலில்தான் ஈடுபட்டு வந்தார்கள். இவர்களின் முக்கிய தொழிலே ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியே. அதிலும் பெரும்பாலும் உலர் பேரிச்சம்பழங்கள், ஒட்டகங்கள், குதிரைகள் போன்றவையே அதிகப்படியான ஏற்றுமதி இங்கிருந்து செய்யப்பட்டது. இவர்கள் விவசாயம் செய்வதற்கு ஏற்ற மண் அரேபிய நிலம் இல்லை என்பதனால் குறைஷிகள் பெரும்பாலும் வணிக தொழிலிலேயே ஈடுபட்டிருந்தார்கள். குறைஷிகளினுடைய சொத்தாக அவர்கள் கூறிக்கொண்டது அவர்களிடம் இருந்த அதிகப்படியான ஒட்டகங்கள், குதிரைகள், தங்கம், வெள்ளி, அதிக மனைவிமார்கள், அதிக வைப்பாட்டிகள், இதுவே அவர்களினுடைய சொத்தாக இருந்தது. என்னதான் இவர்கள் வணிகத் தொழிலில் ஈடுபட்டு சம்பாதித்தாலும் கூட இவர்களிடம் அவர்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது. யூதர்கள் எப்பொழுதுமே தங்களை உயர்வாக கூறிக்கொள்வார்கள். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் என்றும் தாங்கள்தான் கடவுளால் நேசிக்கப்படக்கூடிய இனம் என்றும் கூறுவது அவர்களின் வழக்கம். ஆனால் அரேபியர்களோ இதற்கு நேர்மாறாக இருந்தார்கள். அரேபியர்கள் பெரும்பாலும் தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்களாகவே இருந்தார்கள். அரேபியாவின் மெக்காவில் ஆண்டுதோறும் ஒரு பெரிய புனித திருவிழா நடைபெறும். அப்பொழுது மத்திய தரைக்கடல் நாடுகளில் இருந்தும் அரேபிய தீபகற்பத்தில் இருந்த மற்ற நாடுகளில் இருந்தும் ஏராளமானவர்கள் புனித யாத்திரை வந்து செல்வார்கள். இதுபோன்று புனித யாத்திரை வரக்கூடிய திருப்பயணிகளுக்கு அரேபிய குறைஷிகள் அவர்கள் தங்குவதற்கான இடம், உணவு, உடை போன்ற அனைத்தையும் செய்து கொடுப்பார்கள். இதில் 2 நோக்கம் இருந்தது. ஒன்று, வரும் பயணிகள் சந்தோஷமாக இருந்துவிட்டு சென்றால் அது அவர்களினுடைய வணிகத்திற்கு நலமாக இருக்கும். வரக்கூடிய பயணிகளுக்கு வசதிகளை செய்து கொடுப்பதற்காக அரேபியர்கள் மிகுந்த சந்தோஷப்பட்டு கொண்டார்கள். ஏனெனில் இந்த திருவிழாவை நம்பி மிகப்பெரிய வர்த்தகம் இருந்தது. இந்த திருவிழாவின் பொழுது அரேபியாவின் மெக்கா நகரில் பெரும் வணிகப் பொருள் வியாபாரம் நடைபெறும். இதனால்தான் வெளியிலிருந்து வரக்கூடிய அனைத்து பயணிகளுக்கும் தேவையான அனைத்து விதமான வசதிகளையும் இவர்கள் செய்து கொடுத்தார்கள். அரேபியர்கள் பழங்காலத்திலிருந்தே பல பகுதிகளோடு வணிக தொடர்பில் இருந்தார்கள். குறிப்பாக கிரேக்கர்கள், ரோமானியர்கள், பெர்ஷியர்கள், எகிப்தியர்கள் மற்றும் தூரக்கிழக்கு நாடுகளோடு அரேபிய குறைஷிகள் வணிக தொடர்பில் ஈடுபட்டிருந்தார்கள். தமிழ் இலக்கியங்களிலும் கூட யவனர்கள் என்ற குறிப்பு உள்ளது. இது அரேபிய மற்றும் கிரேக்கர்களை கூறக்கூடிய வார்த்தை என்றுதான் தமிழ் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகள் அந்த ஆண்டு தயார் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் அரேபிய குறைஷிகளுக்கோ ஒரு பெரும் பயம் இருந்தது. ஏனெனில் இந்த திருவிழாவின் பொழுது முகமது நபிகளை வரும் பயணிகள் சந்தித்து விட்டால் அவர் சிலை வழிபாடு கூடாது என்று சொல்லுவார்.
அதோடு இஸ்லாம் மார்க்கத்தை பற்றியும் எடுத்து கூறுவார். இதனால் திருவிழாவில் பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என அஞ்சினார்கள். ஏனெனில் அக்காலத்திலும் இதே காபா பகுதியில்தான் வழிபாடு நடக்கும். ஆனால் அந்த காபாவில் 360 சிலைகள் இருந்தது. ஆனால் முகமது நபிகளோ சிலை வழிபாடு கூடாது என்றார். இதனால் அவர்களினுடைய மத நம்பிக்கை அடிபட்டு போகும். இதனால் வரக்கூடிய திருப்பயணிகள் யாரும் முகமது நபிகளை சந்திக்க கூடாது என்பதற்காக முகமது நபிகளை கெட்ட ஆவி பிடித்து ஆட்டுகிறது. அவர் மேல் கெட்ட ஆவி குடிகொண்டுள்ளதால் தான் அவர் இதுபோன்று பேசுகிறார். அவர் ஒரு பொய்யர், ஏமாற்றுக்காரர், மந்திரவாதி என்று வாய்க்கு வந்தபடி மெக்கா நகர மக்களிடம் அரேபிய குறைஷிகள் பொய் பரப்புரையை மேற்கொண்டார்கள். இந்த செய்தி காட்டுத்தீ போன்று மெக்கா நகரம் முழுவதும் பரவியது. இது போன்ற செய்திகளை கேட்ட மெக்கா நகர இளைஞர்களோ முகமது நபிகளை பற்றி நம் வீட்டு பெரியவர்கள் கூறுவது உண்மையா பொய்யா என தெரிந்து கொள்வதற்காக முகமது நபிகளையே நேரில் சந்தித்து விட்டால் என்ன என முகமது நபிகளை சந்திக்க செல்ல தொடங்கினார்கள். இதை பார்த்த அரேபியர்களுக்கு புதிய தலைவலி உருவானது. ஏனெனில் வரும் பயணிகளை நாம் முகமது நபிகளை சந்திக்க விடாமல் செய்வதற்காக இதுபோன்று பொய் பரப்புரையை மேற்கொண்டால் நம் வீட்டு பிள்ளைகளே இப்பொழுது முகமது நபிகளை சந்திக்க செல்கிறார்களே, அவ்வாறு இவர்கள் சந்தித்தால் இவர்களும் முகமது நபிகளை நம்பி விடுவார்களோ என்று அஞ்சினார்கள். எனவே அரேபிய குறைஷிகள் முகமது நபிகளை பொய்யர் என அடையாளப்படுத்திவிட்டால் அவரை யாரும் நம்ப மாட்டார்கள். அப்படி எவரும் நம்பவில்லை என்றால் அவர் பாட்டுக்கு தனிமையில் பேசிக்கொண்டிருக்க வேண்டியதுதான் என நம்பினார்கள். எனவே ஒரு பௌர்ணமி நாளில் அரேபிய குறைஷிகள் முகமது நபிகளை சந்தித்து வானில் தெரியக்கூடிய அந்த முழு நிலவை 2ஆக பிளந்து காட்டுங்கள், அப்படி நீங்கள் பிளந்து காட்டினால்தான் நீங்கள் ஒரு இறை தூதர் என்பதை நாங்கள் நம்புவோம் என்று முகமது நபிகளிடம் கேட்டார்கள். முகமது நபிகளும் அவ்வாறே செய்தார். இதை பார்த்த அரேபிய குறைஷிகளோ இவர் ஒரு மந்திரவாதி, அதனால்தான் முழு நிலவையே 2ஆக பிளந்து காட்டுகிறார் என்று கூறிக்கொண்டே அங்கிருந்து ஓடத் தொடங்கினார்கள். இது அவர்களுக்கு மிகுந்த எரிச்சலை உருவாக்கியது. மெக்கா நகரிலிருந்து முகமது நபிகளை எவ்வாறு வெளியேற்றுவது அல்லது அவரை மக்கள் சந்திக்க விடாமல் எவ்வாறு செய்வது என்று யோசித்தார்கள். எனவே அரேபிய குறைஷிகள் அனைவரும் ஒன்று கூடி நாம் யூதர்களினுடைய குருக்களாக இருக்கக்கூடிய ரபிகளிடம் உதவி கேட்கலாம் என நம்பினார்கள். ஏனெனில் யூத ரபிமார்கள் அறிவில் சிறந்தவர்களாகவும் அறிவாளிகளாகவும் மத்திய தரைக்கடல் நாடுகளில் போற்றப்பட்டார்கள். இவர்கள்தான் யூதர்களுக்கான சட்டத்தை வகுத்தது. இவர்கள்தான் யூத பள்ளிகளை நடத்தினார்கள். இவர்கள்தான் யூத மத வழிபாட்டு சடங்குகளையும் நடத்துபவர்கள். எனவே இவர்களை சந்திப்பதற்காக ஜெருசலேம் செல்வதில் பயனில்லை. ஏனெனில் ஜெருசலேம் நகரில் இருந்த அனைத்து யூதர்களையும் ரோமானிய படை அடித்து விரட்டிவிட்டது. எங்கு சென்று தேடுவது என யோசித்த போது யூதர்கள் கணிசமானவர்கள் மெதினா நகரில் வசித்து வந்தார்கள். எனவே மெதினா நகரில் வசிக்கக்கூடிய யூதர்களிடம் சென்று உதவி கேட்பதற்காக ஒரு குறைஷி குழுவானது அனுப்பப்பட்டது. யூத ரபிமார்கள் செல்வாக்கு மிகுந்தவர்களாக காணப்பட்டார்கள். அக்காலத்தில் ரோமானிய ஆட்சியே யூத பகுதியில் நடந்தாலும் கூட ரோமானியர்கள் நேரடியாக எந்த தண்டனையையும் யூதர்களுக்கு வழங்கிவிட முடியாது. ரபிமார்களினுடைய ஆலோசனைப்படிதான் அவர்கள் வழங்க வேண்டும். ஏனெனில் யூத மக்கள் ரபிமார்களை கடவுளுக்கு அடுத்த இடத்தில் வைத்து போற்றினார்கள். எனவேதான் அரேபிய குறைஷிகளும் யூதர்களிடம் உதவியை கேட்கலாம் என ஒரு குழுவை அனுப்பினார்கள். யூதர்களின் ரபிமார்கள் பற்றிய குறிப்பு மோயிசனால் உருவாக்கப்பட்ட புனித மதத்திலோ குறிப்புகளிலோ அல்லது யூதர்களினுடைய புனித நூலான தோராவிலோ இல்லை. பிற்காலத்தில் யூத சட்டங்களை கூறக்கூடிய தால்முக் என்ற நூலில்தான் இந்த யூத ரபிமார்கள் பற்றிய குறிப்புகள் உள்ளது. யூத ரபிமார்களை சந்தித்த அரேபிய குறைஷிகளுக்கு யூத ரபிமார்கள் 3 கேள்விகளை முகமது நபிகளிடம் கேட்பதற்காக அவர்களுக்கு வழங்கினார்கள். அந்த 3 கேள்விகளுக்கும் முகமது நபிகள் சரியாக பதில் கூறிவிட்டால் அவர் ஒரு இறை தூதர் என்பதை நீங்கள் நம்பலாம். ஒருவேளை அவர் சரியாக பதில் கூறவில்லை என்றால் அவர் ஒரு இறை தூதர் இல்லை எனவும் கூறி அனுப்பினார்கள். யூத ரபிமார்களால் வழங்கப்பட்ட அந்த 3 கேள்விகள் என்ன என்பதை நாம் அடுத்த தொடரில் காணலாம். நன்றி.